நலன் குமாரசாமியோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் வா வாத்தியாரே. இந்த படம் கார்த்திக் ஒரு பெரிய லெவலில் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. இந்த படத்துக்கு வந்த சர்ச்சைகளும் அந்த மாதிரி தான். படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு சில காரணங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் டேட் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் அப்போது கார்த்தியோடைய ரசிகர்களும் சரி, இந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு வச்சிருந்த ரசிகர்களும் சரி, சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நலன் குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. சூதுகவும் அப்படின்ற திரைப்படம் ஒன்று போதுன்ற மாதிரி அதுக்கப்புறமா நிறைய படங்கள் எடுத்தாலும் இந்த படத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அதே மாதிரி இந்த படத்தையும் காப்பாற்றிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரிலன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்பட்டுச்சு. ஈவன் 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் இந்த வா வாத்தியாரே அப்படின்ற படம் வந்துச்சு. ஆனாலும் திடீர்னு பார்த்தோம்னா இந்த படத்துலேருந்து நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் வரும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒன்றுமே புரியாமல் போயிடுச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தானேப்பா, எதனால் பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் தீர்ப்பே மொத்தத்தையும் முடிவு பண்ணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ எல்லோரும் இருக்காங்க. அதனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற ரேஞ்சுக்கு போயாச்சு. ஆனால் கார்த்தி ஒன்றும் அவருடைய நம்பிக்கை எவ்வளோ கிடையாது. என் மக்கள் என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் அடுத்ததாக வரக்கூடிய கைதி 2 அண்ட் சர்தார் 2 இந்த படங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னு சொல்லலாம். சரி, இந்த கைதி 2 எடுப்பாங்களா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் எடுப்பாங்கன்னு நம்பலாம். சிரஞ்சீவி காருடைய ரீசன்ட் திரைப்படமான மனசங்கர வரப்பிரசாத் காரு 300 கோடியை தாண்டி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 158வது திரைப்படம் 158 இந்த திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாபி தான் இந்த படத்தை இயக்குறாராம். ஆல்ரெடி வால்டர் வீரையா அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. அதில் இவங்க 2 பேருடைய கூட்டணி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரியான ஒரு சூப்பர் கமர்ஷியல் ஃபைட்லாம் நிறைஞ்ச ஒரு படமாக தான் இந்த படத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படமும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டண்ட் காட்சிகள் நிறைய இருக்கிற மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காமெடியன் கலக்கல் படமாக தான் இந்த படம் உருவாக போதான். இந்த படத்துடைய கூடுதல் சிறப்பாக ஒரு விஷயம் என்னென்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அட்வான்ஸ்லாம் போடுற சுச்சுவேஷனில் இருக்கும். இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷனே நாங்கள் ஆரம்பிச்சாச்சுங்க, அந்தளவுக்கு வேகமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தில் யாருப்பா கதாநாயகி அப்படின்னு கேட்டால் கதாநாயகி இல்லை கதாநாயகிகள் 2 பேர் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. ஒரு ஹீரோயின் அனஸ்வர ராஜன், அதில் சந்தேகமே கிடையாது. இன்னொருத்தங்க கீர்த்தி ஷெட்டி, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா 2 பேர்கிட்டையும் பேசி அட்வான்ஸே கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சாம். அதனால் இவங்க 2 பேர் தான் இந்த படத்தில் ஹீரோயின் தான் நடிக்க போகிறாங்க. கதாநாயகிகள் அப்படின்னா 2 பேருமே ஹீரோயினா இல்லை ஒருத்தங்களை ஹீரோயினாக போட்டு ஒருத்தங்க டாட்டர் தங்கச்சி அப்படின்ற கேரக்டரா அதெல்லாம் தெரியல. ஆனால் அதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். அடுத்தடுத்து தான் நமக்கு இந்த படங்களை பற்றின அப்டேட்ஸ் வரும்னு நம்பலாம். கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தமிழில் நடித்த படமும் ஹீரோ அப்படின்ற படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க, அது நமக்கு தெரியும். இப்போ மலையாளத்தில் லோகா அப்படின்ற ஒரு படம் பண்ணி அதில் அவங்க ஹீரோயினாகவே ஆகிட்டாங்கப்பா. ஏன்னா ஹீரோ அதில் சூப்பர் பவர், இவங்க நடித்த அந்த ஃபீமேல் லீடு அதுவும் சூப்பர் பவர் இருக்கக்கூடிய திரைப்படம் தான். இப்படி அவங்களுக்குன்னே எழுதுன மாதிரி தான் கதைகள் அமைஞ்சது. அப்படி தான் இந்த லோகா படமும் பெரிய லெவலில் ஒரு வசூல். இப்போ வரைக்கும் அந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, எல்லாமே ஹிட்டு, நடித்த சாண்டி ஹிட்டு அப்படின்ற மாதிரி படத்தில் பக்காவாக எல்லா கேரக்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அடுத்ததாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாமரில் இறங்கினா என்னப்பா சந்தேகமே இல்லாமல் இறங்கிடுவோம், வயசு இருக்கிற வரைக்கும் தானே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இனி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கிளாமரஸான ரோல்ஸில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இது எப்படி தெரியும்னா அடுத்த படத்தில் கொஞ்சம் கிளாமரஸான ரோல் தான் அப்படின்னாலும் சேலஞ்சிங்காக இருக்கும் போல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இனி அடுத்தடுத்த படங்களுக்கும் அவங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்போ தான் அவங்களுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும், ரசிகர்கள் பட்டாளம் ரொம்ப அதிகமாவாங்க அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில் இருக்காங்க போல். ஸோ அது உண்மையா இல்லையா அப்படின்றதெல்லாம் போக தான் நமக்கு தெரியும். ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் மதுராசி. இந்த படத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா ஹிந்திக்கு போனார், அங்கே சிக்கந்தர் அப்படின்ற படம் எடுத்தார். ஆனால் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் போச்சா அப்படின்னு கேட்டால் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படத்தில் கதையெல்லாம் லாஸ்ட் மினிட்ல மாற்றிட்டாருங்க, அதனால தான் அப்படின்ற ராஷ்மிகா மந்தன் ஒரு பக்கம் சொல்ல, சல்மான் கான் ஒரு பக்கம் சொல்ல, என்ன ஏன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஏக்கமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ சிம்பு ரொம்ப எங்கேஜ்டு நடிச்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. அஸ்வந்த் மாரிமுத்து டிராகன் படத்துடைய இயக்குனர் அவரோட ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துடைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நிலுவையில் இருக்குது. படத்தை பற்றிலாம் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக அந்த படத்தை பற்றி நமக்கு எதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ ரொம்ப அதிதீவிரமாக வெற்றிபாலனுடைய இயக்கத்தில் நடிச்சிட்ருக்காருன்றது சந்தேகமே இல்லை. அதுக்கான ஃபோட்டோஸு, போஸ்டர்ஸ், அவருடைய லுக்கு, படத்துடைய வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நம்மளை ரொம்ப மன திருப்தி படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ 2 பேருடைய கூட்டணியில் ஒரு படம் உருவாக
போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிலம்பரசனுடைய நடிப்பில் ஒரு படம் உருவாக போகுது. அந்த படத்துடைய கதை சிலம்பரசன் சொல்ல அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போய் ஆத்மன் பேசாமல் அடுத்த படம் அதை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்துருக்காராம். அதனால் ஏஆர் ஆத்மன் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் திரைப்படத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ பாருங்களேன், ARSTR அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய டைட்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது சீக்கிரமாகவே நடக்க தான் போகுது. ஏன்னா இந்த எல்லா விஷயங்களையுமே சரி பண்ணி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா மாஸ் ஹிட்ஸான அவருடைய லிஸ்ட்டில் சடால்னு பார்த்தோம்னா ஒரு ஹிந்தி படம் மட்டும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தை ரெடி பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமாக உட்காந்து இப்போ ஒரு படத்துடைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பிரபாஸோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன தி ராஜா சாப் அப்படின்ற படம் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்துச்சா அப்படின்ற மாதிரி தான் ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய ஆதிபுருஷ் அப்படின்ற படத்தில் ஒரு பெரிய லாஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி இவருடைய கையிலேருந்து 50 கோடி ரூபாய் ப்ரொடியூசருக்கு கொடுத்தாரு. படம் ரொம்ப பெரிய அளவில் நஷ்டம் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அதையும் பீட் பண்ணி இப்போ தி ராஜா சாப் முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு ஹெவி லாஸ் தானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களாம். படத்தை எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் பெருசாக இந்த படம் செயல்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் பாலிவுட்டை இந்த படம் பெருசாக நம்பிச்சு, ஆனால் பாலிவுட்லேயும் இந்த படம் கைவிட்டுருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் பெரிய அளவில் ஒரு ஏமாற்றம். பிரபாஸும் ரொம்ப மெனக்கட்டு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதில் ஏதாவது ஒன்று ஹிட் ஆகுது, மீது 2-3 கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் அப்படின்ற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னையா வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் தான் இருக்காராம். சீக்கிரமாகவே இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த படங்களில் ஈடுகட்டுவார்னு நம்பலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய். டேக் கேர்.